ஏஜஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸில் வந்து அறிவியல் அறிவு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து லாஜிக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும் சயின்ஸில். ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸாம்ஸில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா? நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி அப்டேட் பண்ண வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். குருட்டு மனப்பாடம் செய்வதில் பின்வருவனவற்றுள் எது சிறந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஏதாவது நினைவு வரும் வரை மீண்டும் மீண்டும் கற்றல் செயல்முறை. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். திறந்த மனப்பான்மை என்ற பண்பு டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அறிவியல் மனப்பான்மை. ஸோ இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லாஜிக்கலாக வந்து சயின்ஸ் போர்ஷனில் இருந்து இந்த மாதிரி ஒரு கொஷின் வந்து கண்டிப்பாக வந்து எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே இருக்கும். ஸோ அதனால் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். கருத்தியல் கற்றல் டேஷ் வலியுறுத்துகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 1, 3, 4 பல்வேறு துறைகளுக்கிடையே இணைப்பினை, அறிவினை புது சூழலில் பயன்படுத்துதலை, முக்கிய கோட்பாடுகளின் ஒருங்கிணைந்த பயன்பாட்டினை. ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விஞ்ஞான அணுகுமுறையுடன் தொடர்பு படுத்தப்படாத பண்பை அடையாளம் காண்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, பக்கச்சார்பான. தொடர்பு படுத்தப்படாதது, சரிங்களா? மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்பு உடையது, அது வந்து பார்த்துக்கோங்க. விஞ்ஞான அணுகுமுறையுடன் தொடர்புடையது வந்து ஃபஸ்ட்டு 3. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். புறவயப்பட்ட தன்மை, முன்கணிப்பு தன்மை மற்றும் பொதுமைத்தன்மை ஆகியவை டேஷின் அம்சங்களாக அமைகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அறிவியல் முறை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று பாருங்கள். தேவையே கண்டுபிடிப்பின் தாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காரணம் பாருங்கள். யார் கடந்த காலத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளவில்லையோ அதன் தவறுகளை மீண்டும் செய்ய நேரிடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் ரெண்டுமே சரியான விளக்கம் அல்ல. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். செயல்வழி கற்றல் கருத்தினை முதலில் அறிமுகப்படுத்தியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஜீன் ஜேக்வாஸ் ரவுஷியா. அடுத்து பாருங்கள். சயின்ஸ் அறிவியல் என்னும் சொல்லின் தோற்றுவாய் மொழி வந்து இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த சயின்ஸ் இருக்கு இல்லையா, அறிவியல் இருக்கு இல்லையா, ஸோ எந்த மொழி சொல்லிலிருந்து வந்துச்சு அப்படின்னு தான் கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, லத்தீன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கற்றல் பரிமாற்றம் என்பது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, புதிய விஷயத்தை கற்ற அறிவில் பயன்படுத்துவது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அறிவியல் அறிவின் துல்லியத்தை மேம்படுத்துவது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சோதனை உற்று நோக்கல். அடுத்து பாருங்கள். பகுத்தறிந்து கற்றலின் சிறப்பியல்புகளில் ஒன்று வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, படித்தல் செயலின் முக்கியத்துவத்தை வெளிக்கொணர கூர்மையாக்கல். அடுத்து பாருங்கள். திரும்ப திரும்ப தகவலை மனதில் பதிய வைப்பது டேஷ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. திரும்ப திரும்ப தகவல்களை வந்து மனதில் பதிய வைப்பது வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மனப்பாடம் செய்து கற்றல். அடுத்து பாருங்கள். பின்வருவனவற்றில் எது அறிவியல் பகுத்தறிவு அல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, வெளிப்படை செயல் வந்து அறிவியல் பகுத்தறிவு அல்ல. மற்றதெல்லாம் பாருங்கள். மெய் சிந்தனை, மறைமுக செயல், சிக்கல் தீர்த்தல், இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அறிவியல் பகுத்தறிவு. அடுத்து பாருங்கள். அறிவியலை கற்பதால் கற்பவருக்கு வளர்ந்து கொள்வது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, மனதின் அறிவியல் அணுகுமுறை. அடுத்து பாருங்கள். ஒரு ஆசிரியர் சில இனிமையான தூண்டுதலின் உதவியுடன் ஒரு சிக்கலான யோசனையை கற்பிக்க முயற்சிக்கிறார் மற்றும் பல்வேறு சூழ்நிலைகளை மீண்டும் மீண்டும் பயன்படுத்திய பிறகு மாணவர்கள் கற்றல் முறையை விரும்புகிறார்கள். இந்த முறைக்கு அடிப்படையான கோட்பாடு வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பகுத்தறிந்து கற்றல் முறை. அடுத்து பாருங்கள். அறிவியல் உணர்வின் 6 தூண்களில் ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அறிவியல் மனப்பான்மை. அடுத்து பாருங்கள். ஒரு பெரிய பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது அப்படியே ஒன்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள். பொருள் உணராமல்
கற்றலில் முக்கிய நடைமுறையாக இருப்பது டேஷ் கற்றல் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மீண்டும் மீண்டும் கற்றல். ஸோ நமக்கு ஒரு விஷயம் புரியலைன்னா நம்ம திரும்ப திரும்ப படிப்போம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், அறிவியல் வரலாற்றினை கற்பதில் மிக முக்கியமானதாக கருதப்படும் ஒன்று வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, தத்துவத்துடன் இணைப்பு. ஸோ அடுத்து பாருங்கள், நவீன நாட்களில் நுண்ணறிவு மிக்க மாணவர்கள் ஆய்வை உருவாக்குவதற்கு ஊக்குவித்து ஆசிரியர்கள் வழிகாட்டுகிறார்கள். ஸோ அதேபோல் பண்டைய நாட்களில் மிக நுண்ணிய உடைய மாணவர்களுக்கு டேஷ் முறை பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மனனம், பிரதிபலித்தல். ஸோ அடுத்து பாருங்கள், பெருக்கல் வாய்ப்பாடு மற்றும் ஆங்கில எழுத்துக்கள் கற்றலுக்கு உதாரணமாக அமைவது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பொருள் உணராமல் கற்றல். ஸோ அடுத்து பாருங்கள், அறிவியல் முறையை படிக்கும் சரியான வரிசையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அறிவியல் முறையை படிக்கும் சரியான வரிசை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவனிப்பு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருதுகோள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனுபவ சோதனை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடிவுரை. ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ ஆரம்ப கற்றல் நிலைகளில் பெருக்கல் அட்டவணைகளை மனப்பாடம் செய்தல் எவ்வகையான கற்றல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மட்டும் வரும், பழக்க முறை கற்றல், ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ அங்கீகரிக்கப்பட்ட உடல் புலன்கள் மூலமாக பெறப்படாத ஆனால் மனதினால் உணரப்படும் தகவல்களின் உரிமை கோரல் ஏற்புத்தன்மை இதில் அடங்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, புலன் உணர்வுகளுக்கு அப்பாற்பட்ட உணர்வு. ஸோ அடுத்து பாருங்கள், கற்ற கருத்தை மாற்றம் இல்லாமல் அப்படியே திருப்பி கூறுவது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மனப்பாட நினைவாற்றல். அடுத்து பாருங்கள், அறிவியல் தாக்கம் என்ற சொல்லினை பயன்படுத்தியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, நேரு கண்டறிந்த இந்தியா, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, அதில் வந்து சொல்லியிருப்பாங்க அந்த அறிவியல் தாக்கத்தை பற்றி. ஸோ அடுத்து பாருங்கள், பிரச்சனைகளை டேஷ் வேகத்தையும் திறனையும் பகுத்தறிதல் ஆய்வு திறன் மேம்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, தீர்ப்பதில். அடுத்து பாருங்கள், டேஷ் என்பது ஒரு பொருளை பின்னர் நினைவில் கொள்வது ஆகும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, தக்க வைத்தல். ஸோ கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கூற்று பாருங்கள், அறிவியல் சிக்கலான, கருத்தியலான மற்றும் பன்முகத்தன்மை கொண்டவை ஆகும். காரணம் பார்த்தீங்கன்னா அறிவியல் அறிவு என்பது பருப்பொருள், கோட்பாடு மற்றும் தொகுப்பு முறைகளை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஏ சரி, ஸோ ஆர் வந்து தவறு. அடுத்து பாருங்கள், இது அறிவியல் மனநிலையை பொறுத்தவரை உண்மை எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. திறந்த மனப்பான்மை மற்றும் அறிவுசார் நேர்மை. அடுத்து பாருங்கள், ஸோ இங்கே ஒரு ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க, அது கொஞ்சம் அப்படியே பாருங்கள். சில பார்த்தீங்கன்னா மேலே குறிப்பிட்டுள்ள சொற்களை அர்த்தமுள்ள வரிசையில் வரிசைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து விளம்பரம், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்ணப்பம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேர்காணல், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்தல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியமனம், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பயிற்சி. நம்ம இன்டர்வியூ போவோம் இல்லையா, ஸோ அந்த ப்ராசஸ் வந்து இதில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், கருத்து வளர்ச்சியின் முதல் நிலை வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, புலன் அகழ்வாராய்ச்சி. அடுத்து பாருங்கள், அறிவியல் மனப்பான்மையின் பரிணாமங்கள் என்பவை வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா எல்லாமே தான். கூர்ந்து உற்று நோக்கல், அறிவார்ந்த நேர்மை, பாகுபாடற்ற சிந்தனை, பிரதிபலிக்கும் சிந்தனை, ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், அறிவியல் சிந்தனையின் கொள்கைகள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மூணுமே தான், அனுபவவாதம், பகுத்தறிவுவாதம், சந்தேகம், இது மூணுமே, ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், பெட்டிக்கு வெளியே சிந்தனை எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, படைப்பாற்றல் சிந்தனை. ஸோ அடுத்து பாருங்கள், நடனம் ஆடுதல், பேருந்தை ஓட்டுதல் மற்றும் எழுதுதல் என்பவை எந்த கற்றல் புலநிலைக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, செயல்பாடு சார்ந்த கற்றல் புலம். ஸோ அடுத்து பாருங்கள், பொருள் உணராமல் கற்றல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
ரூட் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கணிதம் மற்றும் அறிவியலில் சூத்திரங்களை மனப்பாடம் செய்ய பயன்படுகிறது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப மனப்பாடம் செய்யும் முறை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேமிக்கப்பட்ட தரவை புரிந்து கொள்வது தேவையில்லை. ஸோ இது பார்த்திங்கன்னா 3மே வரும். ஆப்ஷன் டி 3மே வரும். ஸோ அடுத்து பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின் கற்றுக்கொண்ட உண்மைகள் மற்றும் கருத்துக்கள் நினைவில் இல்லா நிலையிலும் வரிசையாக்கம் செய்வது வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி தொகுத்தல். ஸோ அடுத்து பாருங்கள், ஏற்கனவே இருக்கின்ற அறிவும் புதிய அறிவும் துறையின் முக்கிய கருத்துக்களையும் கோட்பாடுகளையும் மையப்படுத்தி வடிவமைத்தல் புரிதலோடு கற்றலை எளிதாக்கும். இதுவே டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ கருத்துரு அறிவு நியமம். அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றில் எது அறிவுசார் செயல்முறை அல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பொருள் உணராமல் மனப்பாடம். ஸோ அடுத்து பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டதில் எது கருத்து கற்றல் முறையை மேம்படுத்த உதவுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஒப்பீட்டு காரணங்களை கூறுதல். ஸோ அடுத்து பாருங்கள், மாணவர்களிடையே அறிவியல் மனப்பான்மையை எவ்வாறு வளர்ப்பது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி இந்த 2, 3 இந்த 2 ரீசனை வச்சு மாணவர்களிடையே வந்து அறிவியல் மனப்பான்மையை வந்து நம்ம வளர்க்கலாம். ஸோ மாணவர்களை கேள்விகள் கேட்கவும் அதற்கு பதிலினை கண்டறியும் ஊக்குவித்தல். ஸோ அன்றாட வாழ்வில் அறிவியல் முறைகளை பயன்படுத்த ஊக்குவித்தல். ஸோ 2, 3. ஸோ அடுத்து பாருங்கள், குருட்டு மனப்பாடம் மனைவழி கற்றல் என்பது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ செயலாற்ற கற்றல். ஸோ அடுத்து பாருங்கள், அறிவார்ந்த நடத்தை கீழ்கண்டவற்றுள் எதனை நேரடியாக சார்ந்துள்ளது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ நினைவாற்றல். ஸோ அடுத்து பாருங்கள், ஒரு புத்தகத்தின் அத்தியாவசிய பகுதியானது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி பக்கங்கள். அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் விஞ்ஞான அறிவை வளர்ப்பது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ கவனித்தல். அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று அறிவுசார் கற்றலுக்கு வழிவகுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கருத்துசார் கற்றல். அடுத்து பாருங்கள், பொருள் உணராமல் கற்றலின் பண்புகள் யாவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1, 2, 4 செயலற்ற கற்றல் முறை, ஒட்டுண்ணி கற்றல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆசிரியர் சார்ந்தது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், ஸோ அறிவியலின் பின்வரும் பண்புகளில் எது உண்மை அல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து எது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இதன் முடிவுகள் நிரந்தரமானவை. மற்றதெல்லாம் பார்த்துக்கோங்க அறிவியலுடைய பண்புகள் தான். ஸோ அடுத்து பாருங்கள், பயன்படுத்துதல் மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாட்டை முன்மொழிந்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி லாமார்க். அடுத்து பாருங்கள், அறிவியல் மனப்பான்மையை கீழே உள்ளவற்றில் எது தவிர மற்றவை புகுத்த முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி லாஸ்ட் ஒன் மனப்பாடம் செய்தல். ஸோ அடுத்து பாருங்கள், மனப்பாட நினைவாற்றல் என்பது சொற்சார் பொருட்களை நினைவூட்டும் திறன் ஆகும். இதை அளவிட பயன்படுவது பொதுவான முறைகள் என்பவை எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சில பார்த்தீங்கன்னா நினைவு கூறுதல், அங்கீகரித்தல், திரும்ப ஒப்புவித்தல், இவைகள் அனைத்தும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா வரும். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், அறிவித்திற அளவெண் என்பது. ஸோ அதுக்கான வாய்ப்பாடு வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மன வயது டிவைடட் பை உடல் வயது இன்ட்டு 100. அறிவித்திற அளவெண் என்பது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. மன வயது டிவைடட் பை உடல் வயது இன்ட்டு 100. அடுத்து பாருங்கள், பின்வருவர்களில் யார் அறிவியல் மனப்பாங்கு என்னும் வார்த்தையை முதலாக பிரபலப்படுத்தியவர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பண்டிட் ஜவஹர்லால் நேரு. அறிவியல் மனப்பாங்கு என்ற வார்த்தையை வந்து பிரபலப்படுத்தியவர் வந்து ஜவஹர்லால் நேரு. அவருடைய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அந்த நூலில் வந்து பிரபலப்படுத்தியிருப்பார். அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், அறிவியல் அறிவு உள்ளெடுக்கப்பட பயன்படுவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தர்க்க மற்றும் பரிசோதனை திறன். அடுத்து பாருங்கள், பகுத்தறிவுடன் சிந்தித்தல் என்பது வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கடந்த அனுபவத்தை காரணங்களோடு தொடர்பு படுத்துதல். ஸோ அடுத்தது, கீழ்கண்டவற்றில் எது மூட நம்பிக்கையின் பொருளை குறிக்கிறது.
ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ புராணம் சார்ந்த. அடுத்து பாருங்கள், கீழ்வருவனவற்றுள் எது என் வழி மட்டுமே வழி அல்ல என்ற வாக்கியத்தின் மூலம் விளக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விளக்கப்படுகிறதுன்னு வரணும், அவங்க டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 3 மட்டும் திறந்த மனப்பான்மை. ஸோ அடுத்து பாருங்கள், பொருள் உணராமல் கற்றல் எங்கு பயன்படுத்தப்படலாம் என்பதை அடையாளம் காண்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பெருக்கல் அட்டவணைகளை கற்றல். அடுத்து பாருங்கள், அஞ்ஞானவாதம் என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி எதுவும் இறுதியானது அல்ல என்ற நம்பிக்கை மற்றும் நிரந்தரமான மாற்று வழிகள் கொண்ட புதியனவற்றை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பு உள்ளவை. ஆப்ஷன் டி. ஸோ அடுத்து பாருங்கள், பொதுவான கருத்தியலிலிருந்து குறிப்பான கருத்தியலுக்கு செல்லும் கற்றலின் வழிமுறையானது இவ்வாறு அழைக்கப்படுகின்றது. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி துப்பறியும் கற்றல். ஸோ அடுத்து பாருங்கள், அறிவியலை கற்றுக்கொள்வதன் மூலம் தேர்ச்சி பெறக்கூடிய திறன்கள் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ படைப்பாற்றல், ஆர்வம், இது ரெண்டுமே. ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், கீழ்காண்பனவற்றுள் எது மெய்யுணர்தலுக்கான செயல்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணர்தல். ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், ஒரு நோக்கம் அல்லது இலக்குடன் மனதில் படிப்படியாக சிந்தித்தலை வரையறுக்க பயன்படுத்தும் சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பகுத்தறிதல். ஸோ அவ்வளோதான் சயின்டிஃபிக் ரிலேட்டடாக கொஞ்சம் லாஜிக்கலாக இருக்கிறதுலேருந்து கண்டிப்பாக கொஷின் இல்லாமல் இருக்காது. ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் சரிங்களா, ஆன்சர் பண்ணுறதுக்கு. ஸோ ரிப்பீட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஸோ அவ்வளோதான், இன்றைக்கான வீடியோஸ் அப்டேட் பண்ணியாச்சு. அப்கமிங் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் நம்ம சயின்ஸில் பயாலஜி டாப்பிக்லேருந்து நம்ம வீடியோஸ் நம்ம அப்டேட் பண்ணி கொடுப்போம். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.